ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த ஓய்வு நாளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் ஆவலோடு கூடி வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் இங்கு வந்திருக்கிறோம் ஐயா. நீர் பேசுவீராக. இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரம்தான் சுவாமி. பேசுகிற என் தேவன், எங்கள் இருதயம் திறக்கப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இந்த எசேக்கியா அவன் வியாதிப்பட்ட பொழுது தேவனுக்கு முன்பதாய் முகம் குப்புற விழுந்து தன்னுடைய மன்றாட்டின் நிமித்தமாய் அவன் முறையிடுகிறவனாய் காணப்படுகிறான். தன்னுடைய மன்றாட்டின் நிமித்தமாய் தேவனிடத்திலே அவன் இவ்விதமாக முறையிடுகிறான். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உறுதியுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலவுமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இந்த எசேக்கியா சொல்லுகிறான், கர்த்தாவே, உமக்கு முன்பதாய் நான் எப்படி இருந்தேன்? உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டிருந்தேனே. எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், இந்த பாடு, இந்த துன்பம் நேரிட்டது என்று தேவனிடத்திலே அவன் கேட்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். சற்று ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான இடம் இது. காரணம், தேவனை அறிந்திருந்ததான இந்த எசேக்கியா தேவனிடத்திலே எப்படி கேட்கிறான்? நான் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தேன் என்று உமக்கு முன்பதாய். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவனிடத்திலே, தேவனே, நான் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனிடத்திலே நாம் முறையிட முடியும்? நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? இந்த எசேக்கியா சொன்னது போல
தைரியமாய் இன்றைக்கு தேவனிடத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியுமா? தேவனே, நான் உமக்கு முன்பதாய் உண்மையுள்ளவனாய் உத்தமமுள்ளவனாய் நீர் தந்ததான இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராகிலும் இன்றைக்கு சொல்ல முடியுமா? குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய வழிகளை நான் பின்பற்ற என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வழியில் தான் நான் நடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அநேக ஊழியரை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றைக்கு யாராவது தேவனே நான் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனிடத்திலே முறையிட உங்களால் முடியுமா? ஏன் இவ்வாறாக நான் கேட்கிறேன் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகள் வேறு வழிகளாய் திசை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்து போதித்ததான வழிகளை பின்பற்றாமல் கிறிஸ்து போதிக்காத வேறு வழிகளை இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறதான சில போதகர்களை குறித்து நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அனைவரையும் நேசிக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். அனைவருடைய பாவத்தை சுமக்கும்படியாக விண்ணகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். இந்த பூமியிலே தான் படைத்த மனிதன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று காண்பிக்கும்படியாக இந்த பூமிக்கு விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்தவர். அவர் அந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையை தான் நாம் இன்னமும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். அவருடைய போதனைகளை தான் நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோமா என்றால் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும் இல்லை என்று. காரணம் என்ன? இன்றைக்கு ஊழியங்கள் வேறு விதமாய் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அவர்களை இயேசு கிறிஸ்து எதற்கு கிராமங்களுக்குள்ளே அனுப்பினார்? நித்தியத்தை குறித்து மனிதர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும்படியாகத்தான் அவர்களை கிராமங்களுக்குள்ளே அனுப்பினார். யாரை? சீஷர்களை. யாரை அனுப்பினார்? சீஷர்களை, 2 பேராக. அவர்களை எவ்விதமாய் எதை போதிப்பதற்கு கிராமங்களுக்குள்ளே அனுப்பினாரோ அவைகளை போதிப்பதற்குத்தான் இன்றைக்கு நம்மையும் நியமித்திருக்கிறார். ஆனால் நாம் செய்கிறதான காரியம் இன்றைக்கு என்னவாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நித்தியத்தை குறித்து போதிக்க மறந்தவர்களாய், நித்திய ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடை எழுப்ப மறந்தவர்களாய், நித்திய ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்ல மறந்து போனவர்களாய் இன்றைக்கு நாம் எதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை குறித்து, உலகத்தின் மேன்மைகளை குறித்து,
காட்டுதலை குறித்து கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவம் தலை கவிழ்க்கப்பட்டதாய் திசை மாறி போய்க் கொண்டிருக்கிறது. சொல்லவே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம் இது. கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்ற மறந்து நயம் காட்டுகிறதான வழியில் பிரவேசிக்க துணிச்சல் உள்ளவர்களாய் இன்றைக்கு நாம் மாறி போயிருக்கிறோம். கிறிஸ்து போதித்ததான போதனைகளுக்கு எதிர்மாறாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலங்கள் சுத்தி திரிந்தவன் தான் இந்த தோமா. இயேசுவோடு கூட அவர் எந்தெந்த பட்டணங்களுக்கு எல்லாம் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாரோ, அற்புத அடையாளங்களை செய்தாரோ, எல்லாவற்றையும் கண்டு தேவனோடு மரித்ததையும் பார்த்தவன் தான் இந்த தோமா. இந்த தோமா அந்த மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த தேசத்திலிருந்து மொழி அறியாத ஒரு தேசத்துக்கு வருகிறான். இனம் அறியாத ஒரு தேசத்துக்கு வருகிறான். சொந்தம் அறியாத ஒரு தேசத்துக்கு வருகிறான். காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழிந்து போகிறதான இந்த ஜனங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறதான பாரம் அவனுடைய இருதயத்திலே இருந்தபடியினாலே. சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள். எதற்கு தோமா தன்னிடத்தில் இருக்கிறதான வசதிகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றுக்கொன்றாய் பழகியதான தன் உறவுகளை விட்டுவிட்டு, தன் இனஜன பந்துக்களை எல்லாவரையும் விட்டுவிட்டு, யாருமே இல்லாத, தோமாவுக்கு உறவுகள் யாருமே இல்லாத, யாருமே தெரியாத, இன்னும் குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் பாஷை கூட தெரியாத இந்த இந்திய தேசத்துக்கு வர வேண்டும் என்று அவன் ஏன் துணிந்தான்? காரணம், இந்த இந்திய தேசத்தினுடைய ஜனங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அழிக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்பதான பரிசுத்த ஆவியானவருடைய ஊந்துதல் அவன் இருதயத்தில் தள்ளினபடியினாலே இனமறியாத, மொழி அறியாத இந்த தேசத்துக்கு தோமா கடந்து வந்தான். இன்றைக்கு தோமாவிடத்திலே காணப்பட்டிருக்கிறதான பாரம், அந்த வழிநடத்துதல் நம்மில் எத்தனை ஊழியர்களுக்கு நம் இருதயத்தில் காணப்படுகிறது? எத்தனை போதகர்களுடைய இருதயத்திலே என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, நான் பார்க்கிற என் உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், என் தேசத்தின் குடிகள் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது என்கிறதான பாரம் எத்தனை ஊழியர்களுக்கு இருக்கிறது, எத்தனை போதகர்களுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது?
என்னை கேட்டால் வெகு சிலரை தவிர இன்றைக்கு இருக்கிறதான அநேக ஊழிய கூட்டத்திலே வெகு சிலரை தவிர, குறிப்பா சொல்லணும்னா விரல் விட்டு கூட எண்ணிடலாம், அத்தனை பேரை தவிர மீதி யாருக்குமே அந்த பாரம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிறதான பாரம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? என் ஊழியத்திலே நான் மேன்மையுள்ளவனாய் என்னை காட்டிக்கொள்ள வேண்டும், கர்த்தர் ஊழியத்திலே என்னை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று என்னை மிகைப்படுத்தி நான் காட்டிக்கொள்ள வேண்டும். பல பாடல்களை நான் பதிவேற்றுவதன் நிமித்தமாய், வலைதளங்களிலே பதிவேற்றுவதன் நிமித்தமாய் நான் ஒரு மிக சிறந்த ஊழியன் என்பதை மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதானே இன்றைக்கு அநேக ஊழியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எத்தனை ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ உன்னை மிகைப்படுத்துவது கொள்வதற்கு அதோடு விட்டுவிடாமல், நீ உன்னை மிகைப்படுத்துவதின் நிமித்தமாய் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று முன்வந்த ஒரு சில கூட்டத்தையும் நீ எங்கே கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறாய்? நித்தியத்துக்கு அழைத்து செல்லுகிறேன் என்று அவர்களுக்கு மாய வார்த்தைகளை கூறி நித்தியத்துக்கு அழைத்து செல்லாமல், நித்தியம் என்கிறதான மாய காட்சிகளை காண்பித்து மாய சொற்களின் நிமித்தமாய் அவர்களை வேறு வழியாய் திசை திருப்பி பாதாளத்துக்கு நேராய் நீ கொண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? களியாட்டத்தை நோக்கியும் இறைச்சலின் இசைகளை நோக்கியும் அல்லவா இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோமே, அவர் இரவும் பகலும் பேசிக் கொண்டிருந்தார் என்று மலை பிரசங்கத்திலே யாவரும் புசியாமல் அவருடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அவர் எதை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்? நித்திய ராஜ்யத்தை குறித்து அல்லவா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். நித்திய ராஜ்யத்தை குறித்து அல்லவா ஜனங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருந்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களோடு பேச முடியாத நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம், ஒரு சில ஊழியர்களோடு பேசும்போது அவர்கள் சொல்லுகிறதான காரியம் இவ்விதமாய் காணப்படுகிறது. அதெல்லாம் பேசினா இன்னைக்கு யாருப்பா கூட்டம் வருவாங்க? நான் கேட்கிறேன், கூட்டத்தை சேர்ப்பது உங்களுடைய வேலையா அல்லது நித்தியத்துக்கு சேர்ப்பது உங்களுடைய வேலையா என்று. இயேசு உன்னை ஊழியத்துக்கு அழைத்தது மனிதனாகிய இந்த ஆத்மாவை நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவா அல்லது கூட்டத்தை கூட்டிக் கொண்டு களியாட்டங்கள் ஆடுவதற்காகவா? இறைச்சலின் இசைக்கருவிகள் நிமித்தமாய் தேவ
தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? பாழாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே பாழாக்கும் அருவருப்புகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? குதூகலமாய் இவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். போதிக்கிற போதனைகள் கூட அவ்விதமாகத்தான் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. நடனமாடி ஸ்தோத்தரிப்போம் என்று, குதூகலமாய் மகிழ்ச்சியாய் ஸ்தோத்தரிப்போம் என்று திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. திசை மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், திசை மாற பண்ணுகிறதான அந்த ஊழியத்தை நம்பி நீ ஒருபோதும் மோசம் போகாதே. திசை உன்னை மாற்றி அது பாதாளத்துக்கு நேராய் உன் ஆத்துமாவை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் சேர்த்துவிடும். தினந்தோறும் தேவன் கொடுத்ததான இந்த பரிசுத்த வசனத்தை நீ வாசிக்க வேண்டும் என்று நான் உடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வேதத்தின் நிமித்தமாய் தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை ஜெபத்தின் நிமித்தமாய் நீ அவரோடு கூட ஜெபத்தில் அமர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு சிறு பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நாம் தேவனிடத்தில் சேர்வதற்கு இன்றைக்கு ஊழியம் என்கிறதான பேரிலே அநேகர் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். நடனம் என்கிறதான பேரிலே களியாட்டங்களை திணித்து நம்மளை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நடனமாடி துதித்தால், நடனமாடி பாடினால் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கலாம். நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதை தேவன் காண்பார், அவரும் நம்மில் சேர்ந்து மகிழ்வார் என்று இன்றைக்கு தவறான போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய உண்மையான மகிழ்ச்சி எது? இந்த ஆத்துமா அழிவுக்கு எதுவாய் போகாமல் நித்தியத்தில் சேர்வதுதான் அவருடைய உண்மையான மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த பூமியிலே களியாட்டங்களை ஆடுவதனாலோ, அந்த களியாட்டங்களினால் மனமகிழ்ச்சி அடைவதனாலோ நம்மை பார்த்து அவர் மகிழவில்லை, நம்மை பார்த்து அவர் வேதனைப்படுகிறவராக தான் காணப்படுகிறார். ஜாக்கிரதையுள்ள பிள்ளையாய் காணப்படு. வசனம் சொல்லுகிறது, மந்தையை தப்பவிடாத ஆடுகள் வரும் என்று, ஓநாய்கள் வரும் என்று. அந்த ஓநாய் எப்படிப்பட்டதான ஓநாயாய் கடந்து வரும்? மந்தைக்குள்ளே ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு தான் ஓநாய் என்று காண்பிக்காமல் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் போல தான் சொல்வதையெல்லாம் இந்த ஜனங்கள் கேட்க வேண்டும் என்று நயவஞ்சகமாய் மந்தைக்குள்ளே நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு ஊழியம் எப்படிப்பட்டதாய் நடைபெற வேண்டும் என்று அதை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் விருப்பப்படுகிறார்கள்.
அவர்களுடைய மன விருப்பங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் சொல்றதுதான். இன்னைக்கு பிரபலமா இருக்கிற ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கு? என்கிட்ட நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மீட்பு கொடுப்பார். என்கிட்ட நான் உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதம் கொடுப்பார். இந்த ஜெப வீட்டுக்கு இங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு என்று தவறாய் நமக்கு போதித்து வழிவிலக பண்ணியிருக்கிறார்கள். வசனம் அவ்விதமாக குறிப்பிடப்படவில்லையே. வசனம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாய் கூடி செபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்றுதானே வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைதானே சொல்லியிருக்கிறார் அவர். எங்கே 2-3 பேர் உங்கள் குடும்பத்தில் 2-3 பேராய் கூடி செபிக்கும் பொழுது உன் மத்தியில் அவர் வாசம் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை வழிவிலக பண்ணுகிறார்கள். அன்னாள் ஜெபித்தாள், சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். அன்னாள் எனக்கு குழந்தை வேண்டும் என்று தேவனிடத்திலே ஜெபித்து எனக்கு பதில் தாருங்கள் என்று எலியாவினிடத்திலே சென்று முறையிடவில்லை. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனமே. ஒரு புறக்குஞ்சியையோ அல்ல ஏதோ ஒரு வெகுமதியையோ கொண்டு எலியாவினிடத்திலே கொடுத்து இதை பலி செலுத்தி தேவனிடத்திலே என் ஜெப விண்ணப்பத்தை நீர் ஏறெடுத்து அவரிடத்துல சொல்லுங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு என்று எலியாவினிடத்திலே முறையிடவில்லை. அன்னாள் யாரிடத்தில் முறையிட்டாள்? தேவ சமூகத்துக்கு ஓடி போய் முகம் குப்புற விழுந்து தன் கண்ணீரின் நிமித்தமாய் தேவனுடைய பாதத்திலே அவள் முறையிட்டவளாய் காணப்பட்டாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, உன் ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார் தெரியுமா? அந்த மனிதருடைய கை வைத்து ஜெபிப்பதின் நிமித்தமாய் உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்காவது என் பிள்ளை நேரடியாக என்னிடத்தில் வரமாட்டானா என்று ஆவலோடு அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அங்கலாய்ப்பின் தேவனாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு கூட்டத்துக்கு சென்று அங்கே சில பாடல்களை பாடுவதன் நிமித்தமாய், சில நடனங்களை ஆடுவதன் நிமித்தமாய், சில வார்த்தைகளை கேட்பதின் நிமித்தமாய் அந்த இடத்தில் தேவ பிரசன்னம் காணப்படுகிறது என்று நம்பி ஓடி அங்க போயிட்டு தேவ பிரசனத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அந்த ஊழியர்களிடத்திலே கை வைத்து நாம் செபித்துக் கொண்டு வருகிறோமே, இதுவா தேவன் எதிர்பார்ப்பது? தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் மறந்தவர்களாய் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவனிடத்திலே ஐக்கியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அதிகமாய் நேசித்திருந்த தேவனாயிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் நேரடியாய் என்னிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விருப்பப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன சொல்லினார்கள் தெரியுமா? மோசே, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், தேவனிடத்தில் கேட்டு நீர் எங்களிடத்திலே சொல்லும் என்று தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக மோசேவை இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைநிறுத்தினார்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன்தான் மோசே. தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தப்படும்படியாக நியமிக்கப்பட்ட மனுஷன்தான் மோசே. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஜனம் என்னவாய் மாற்றப்பட்டது? அவர் கோபம் உள்ளவர். ஒருவேளை அவர் என்னை அடித்து விடுவாரோ, ஒருவேளை என்னை அவர் நொறுக்கி விடுவாரோ, எனக்கு பயமா இருக்குது. அதனால நான் அவர்கிட்ட வரல. நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டு பதில் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்மில் அநேகர் கூட இதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஊழியக்காரங்க கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க என்று இன்றைக்கு அநேக ஊழியரிடத்திலே நாம் சென்று ஜெப குறிப்புகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரனிடத்திலே ஜெப குறிப்பை கொடுப்பதை மறந்துவிடு. உன் ஜெப குறிப்பு நேரடியாக தேவனே ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஜெப குறிப்பு ஊழியரிடத்திலே கொடுக்க வேண்டாம். நேரடியாக தேவனிடத்திலே ஜெபித்தாலே அவரே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை திசை மாற பண்ணுகிறதான ஊழியங்கள் இன்றைக்கு அநேகமாய் பெருகி போய்விட்டது. உன்னை திசை மாறி பண்ணுகிறதான ஊழியங்கள் அநேகமாய் இன்றைக்கு வளர்ந்து போய்விட்டது. அப்படிப்பட்டதான ஊழியர்களை நம்பி, அப்படிப்பட்டதான பிரபலங்களை நம்பி, இவர்கள் என்னை கொண்டு போய் நித்தியத்தில் சேர்த்து விடுவார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருப்பாயானால், அவர்கள் உன்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் பாதாளத்தில் கொண்டு போய் உன்னை சேர்த்து விடுவார்கள். நீதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வழி எங்கே செல்லுகிறது? இந்த வழி நடத்துகிறவர்கள் யார் என்பதை நீதான் பகுத்தாராயக்கூடிய பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் நீ யாரை பின்பற்றுகிறாய் என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஒரு மனிதனை நீ பின்பற்றுகிறாயா, அல்லது கல்வாரி சிலுவையை சுமந்திருக்கிறதான இயேசுவை நீ பின்பற்றுகிறாயா என்பதை மிக முக்கியமாய் இங்கு காணப்படுகிறது. இன்றைக்கு ஊழியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதான காரியம், அனைவரும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். எல்லாரும் என்ன விருப்பப்படுறாங்க? என்னை பின்பற்ற வேண்டும். காரணம்,
இன்றைக்கு நிறைய பேர் என்னை பின்பற்றினாதான் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், நிறைய காணிக்க வரும். இது வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ காணிக்கையை சேர்ப்பதற்காக கூட்டத்தை சேர்க்கிறாயா, அல்லது நித்திய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக நீ இந்த கூட்டத்தை சேர்க்கிறாயா என்பதை பகுத்தாராய் நிதானித்து அறிந்து கொள். இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீ வழிவிலக பண்ணிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீ நிச்சயமாய் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் உன்னை நிச்சயமாய் கணக்கு கேட்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, இப்படிப்பட்டதான ஊழியங்களை குறித்து ஜாக்கிரதையுள்ள பிள்ளையாய் நீ காத்துக்கொள். ஆத்துமா காக்கும்படியாய் ஜாக்கிரதையுள்ள பிள்ளையாய் வேதத்தை நீ அனுதினமும் வாசிக்க வேண்டும் என்று நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போமா? அதே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18 3 6. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிற விதமாய் அவன் எப்படி நடந்தவனாய் இருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று வசனம் இங்கே சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான தேவ ஊழியர்கள் எத்தனை பேர் தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு கொடுத்ததான அந்த கற்பனைகளின் நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன்
மோசேவுக்கு கொடுத்ததான அந்த கற்பனையின் நிமித்தமாய் எத்தனை ஊழியங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து மோசேவுக்கு தேவன் கொடுத்ததான கற்பனைகளை பின்பற்றினான் என்று கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் எத்தனை ஊழியர்கள் நான் உண்மையும் உத்தமமுமாய் தேவன் எனக்கு எவ்விதமாய் ஊழியத்தை கொடுத்தாரோ அதே பரிசுத்த மணவாட்டியின் திருச்சபையாய் என் ஊழியம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். தேவன் எவ்விதமாய் பரிசுத்தமாய் கொடுத்தாரோ அதே பரிசுத்தம் என் ஊழியத்திலும் என்னிலும் நிலைத்திருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்று நன்றாய் நினைத்துக்கொள். என் ஊழியம் என் ஊழியம் என் ஊழியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அநேக போதகரை நோக்கி நான் சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், என் ஊழியம் என்று சொல்லுவதை மறந்து விடுங்கள். இது உன் ஊழியம் அல்ல, தேவனுடைய ஊழியமா இருக்கிறது. இது நீ நடத்தப்படுகிறதான ஊழியம் அல்ல, தேவன் நடத்துகிறதான ஊழியமா இருக்கிறது. ஆடுகள் எல்லாம் அவருடையது. ஆடுகள் வழி விலகி பண்ணுவாயானால் எஜமானன் உன்னை தண்டனைக்குள்ளாக்க அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, துளி அளவு கூட யோசிக்க மாட்டார். ஏனென்றால் ஆடுகளுக்கு விலைக்கிரயம் கொடுத்தது அவர். ஆடுகளுக்கு தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். இந்த தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்ததான அந்த எஜமான் அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக உன்னை நியமித்திருக்கிறார். அந்த ஆடுகளை மேய்ச்சலடைய செய்து அமர்ந்த தண்ணீர் கண்ணண்டையிலே அவர்கள் தண்ணீர் பருக செய்து நன்றாய் வளர்ந்து செழுமையும் புஷ்டியுமான ஆடுகளாய் நித்திய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்றுதான் அவர் உன்னை நியமித்திருக்கிறார். இன்றைக்கு அதை செய்ய மறந்து போய் அந்த ஆடுகளை புஷ்டியுமாய் செழுமையாய் வளர்ப்பதற்கு மறந்து இன்றைக்கு ஊழியம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? ஆடுகளிடத்திலே சுரண்டணும். ஆடுகளுடைய செழுமை எல்லாம் சுரண்டிக் கொள்ள வேண்டும். ஆடுகளை செழிப்பாக்குவதற்கு பதிலாக நான் செழிப்புள்ளவனாய் மாற வேண்டும், என் ஊழியம் செழிப்புள்ளதாய் மாற வேண்டும் என்று இன்றைக்கு ஒவ்வொருவரும் யோசித்து அதற்காகவே சில திட்டங்களை வகுத்துக் கொண்டிருப்பதன் நிமித்தமாய் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகள் அவருடையது, அவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார்.
நிச்சயமாய் அவர் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் அவரை விட்டு பின்வாங்காமல், எனக்கு எல்லா ஊழியங்களும் அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிற ஊழியங்கள், ஊழியம் என்னது என்று சொல்லுகிறதான அத்துணை ஊழியமும் இன்றைக்கு அவரை விட்டு பின்வாங்கி போன ஊழியங்கள் தான் எல்லாம். என்னுடைய ஊழியம் என்று யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேருமே அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் தான். நன்றாய் அறிந்து கொள், நீ அவரிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆடுகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் அல்ல, ஆடுகளுக்கு எஜமானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எஜமானன். ஆடுகள் யாருடையது? இயேசு கிறிஸ்துவனுடையது. இந்த ஆடுகளுடைய செழிப்பை நீ சுரண்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால், அவர் இல்லாத இந்த நேரத்திலே நீ சுரண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறதான எல்லா ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நீ இப்பொழுது வேண்டுமானால் சகல சௌகரியங்களோடு செழிப்பான என் ஊழியமாய் காட்டிக் கொண்டிருக்கலாம். ஆடுகளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கலாம், என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பெருகவே பெருக பண்ணியிருக்கிறார் என்று ஆடுகளத்திலே உன் வாயின் நிமித்தமாய் நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் தன் செங்கோலை பிடித்துக் கொண்டு பிரளான தூதர்களோடு அவர் கடந்து வரும் பொழுது, அவருக்கு முன்பதாய் நீ சென்று நிற்கப்படும் பொழுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் உன்னிடத்தில் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். அவர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். நீ மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை கைப்பற்றி கொண்டிருந்தாயா என்று மோசேயினிடத்தில் நான் கொடுத்து நீ இதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன என்னுடைய வார்த்தைகளை நீ பின்பற்றினாயா என்று நிச்சயமாய் அவர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அவர் காலம் தாழ்த்துகிறார் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். என் தேசத்தில் எழுப்புதல் எழுப்பப்பட வேண்டும், என் தேசத்தில் எழுப்புதல் எழுப்பப்பட வேண்டும் என்று ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்காதே. எழுப்புதல் எழுப்பப்பட வேண்டுமானால் இப்பூமியில் பிறந்ததான ஒவ்வொரு ஜீவராசியாகிய மனிதனும் தன் ஆத்துமா ஒப்பு கொடுக்க அவன் முன் வர வேண்டும். வெறுமனே என் தேசத்துல எழுப்புதல் வரணும்னா ஒருபோதும் வராது. நான் முன் வரணும் அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் நினைக்கணும். இந்த தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவை அறிந்தவனும் என் தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டுமானால் நான் மாற வேண்டும் என்று என்றைக்கு நினைக்கிறானோ அன்றைக்கு தான் நிச்சயமாக உண்மையாக எழுப்புதல் வரும். சும்மா எழுப்புதலுக்கா ஜெபம் பண்ற, எழுப்புதலுக்கா ஜெபம் பண்ற, எழுப்புதலுக்கா ஜெபம் பண்றனா ஒருபோதும் வராது. நன்றாய் அறிந்து கொள், உன்னை திசை மாற்றிக் கொண்டிருக்கிறான், வழி விலக பண்ணி கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாய். எடுத்து வாசிப்போமா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமம் 10:20.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. நாம என்ன பண்ணோம்? உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் நம் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? என கேட்டா யாருக்கிட்டையும் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலேயும் ஒவ்வொரு போதகர்களிடத்திலேயும் இருக்குமானால், தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார் என்கிறதான பயம் இருக்குமானால், ஒருபோதும் உலகத்தின் மேன்மைகளை குறித்தோ உலகத்தை குறித்தோ அவர்கள் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. பயம் இருக்கும். ஐயோ, நான் உலகத்தை குறித்து பேசினால் தேவன் என்னை கணக்கு கேட்பார், என்னை அடிப்பார் என்றதான பயம் இருக்கும். இன்றைக்கு எந்த ஊழியரிடத்திலும் தேவனை குறித்ததான பயம் இல்ல. காரணம் என்ன? அவர் கிருபையுள்ள தேவன், என்னை மன்னித்து விடுவார். மன்னிப்பு எல்லாம் ஆடுகளுக்கு தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். மன்னிப்பு எல்லாம் யாருக்கு? ஆடுகளுக்கு தான் மன்னிப்பு. ஏன்னா ஆடுகளுக்கு தான் விளைக்கிறையும் கொடுத்திருக்கிறாரு, சீஷர்களுக்கு இல்ல. யாருக்கு இல்ல? சீஷனுக்கு இல்ல. அதனாலதான் பல விஷயங்களை சொல்லும் போது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் நீர் உண்மையாகவே சொல்லுகிறீர்? அப்பதான் சொல்றாரு, ஏன்பா பரலோகத்தின் ரகசியங்கள் சீஷர்களாகிய உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு அருளப்படல? அவங்களுக்கு அருளப்படல. பல ரகசியங்கள் உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளுக்கு கிடையாது. அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வழிநடத்தப்பட வேண்டியது உன் கடமை. நன்றாய் அறிந்து கொள். மன்னிப்பு ஆடுகளுக்குத்தான். ஏன்னா ஆடுகளுக்கு ரகசியம் இல்ல, அதனால அதுக்கு மன்னிப்பு உண்டு. ரகசியத்தின் வெளிப்பாடு உனக்கு இருக்குது. நீ அந்த ரகசியத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு துணிகரமாய் நீ பாவம் செய்து கொண்டிருப்பாயானால், வசனம் சொல்லுகிற விதமாய் பாவத்தின் சம்பளம் மரணம். உனக்கு மரணம் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? யூதாஸ் காரியத்து துணிகரமாய் கையூட்டு பெற்றது நிமித்தமாய் அவன் பெற்றுக்கொண்டது மரணம். அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. யூதாசுக்கு மன்னிப்பு கிடைக்கல. இன்னைக்கு சேர்க்கிறதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சகல சௌகரியங்களோட வாழ்ந்துட்டு கடைசியா என் ரத்தம்லாம் சுண்டின பிறகு ஆண்டவரேன்ட்டு நான் முழங்கால் படிக்கிட்டு மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சுட்டு வாருன்ட்டு கனவுல கூட நினைக்காதீங்க எந்த ஊழியக்காரனும். கனவுல கூட நினைக்காத. ஆடுகளுக்கு மட்டும்தான் மன்னிப்பு, ஊழியக்காரனுக்கு மன்னிப்பு இல்ல, மரணம் தான். ஏன்னா நீ அறிந்து செய்கிற பாவம், அவர்கள் அறியாத செய்கிற பாவம். தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஊழியக்காரனாகிய நீ தெரிந்து வைத்திருக்கிறாய்.
அவருடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிற பிள்ளை. அவருடைய பராக்கிரமம் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிற பிள்ளை. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டு நீ பாவத்தை செய்ய துணிவாயானால், துணிகரமான பாவத்தை நீ செய்து கொண்டே இருப்பாயானால், எதுயா பாவம்? எது பாவம்? தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிறாயே, இதுதான் பிரதான பாவம். இந்த பிரதான பாவத்தை நீ செய்து கொண்டே இருப்பாயானால், அந்த பராக்கிரம் நிறைந்ததான தேவன் உனக்கு மன்னிப்பு அருள மாட்டார், மரணத்தை தான் அருளுவார். வசனம் தெளிவா சொல்லுது, தெரியாம செய்யற பாவத்துக்கு தான் மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சு செய்யறதான துணிகிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. நிதானித்து அறிந்து கொள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஒப்புரவாகு, தேவனோடு ஒழுங்கால் படியிடு. ஒரு சன்னிதானத்தில் நான் செய்ததெல்லாம் தவறு ஆண்டவரே என்று ஒரு விசை மன்னிப்பு கேள். பேதுரு மன்னிப்பு கேட்ட பொழுது அவன் செய்த காரியங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை மீண்டுமாய் ஊழியத்திலே வளர்ப்பிக்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டதான பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறான். அவன் முதல் பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீ உண்மையாய் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்தவனாய் ஊழியத்தை செய்து பார். உண்மையாய் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று தேவன் கணக்கு சொல்வார் உனக்கு. இன்றைக்கு நீ ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துகிற அத்தனை பேர்களும் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாய் என்றால் இல்லை என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு எதை குறித்தது? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்ப்பிப்பதுதான் ரட்சிப்பு. பாவத்துக்கு மறித்திருக்கிறவர்களாய் இருப்பார்களே, ஆனால் அப்பாவத்தை மீண்டுமா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பேதுருவால மறுபடியும் என்ன பண்ண முடியல, பாவத்துக்குள்ள போக முடியல. பேதுருவால மறுபடியும் உலகத்துக்குள்ள போக முடியல. பேதுருவால மறுபடியும் இயேசு யாருன்னு தெரியாது சொல்ல முடியல. காரணம் என்ன? அவன் நீதிக்கு உயிர் பெற்றிருந்தபடியினாலே, பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தபடியினாலே, இயேசு யார் என்று தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன பாவத்திலிருந்து அவனை விடுபட்டு இருந்தபடியினாலே, இப்ப அவன் என்ன சொல்றான்? கல்வாரி சிலுவையில் மரித்திருந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்று சபை நடுவில் நின்று கொண்டு அவன் துணிகரமாய் பிரசங்கிக்கிறான், தைரியம் உள்ளவனாய் பிரசங்கிக்கிறான். உன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்றால் உன் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். உனக்குள் நித்தியத்துக்குரியதான தைரியம் இருக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டுமா நீ பாவத்தை செஞ்சுக்கிட்டு, மனிதனாகி என்னால எப்படிங்க பாவம் செய்யாம இருக்க முடியும்? மனுஷனா இருந்தா பாவம் செய்யாம இருக்க முடியாது. முதல்ல நீ மனுஷனா இருக்காத, தேவ பிள்ளையா மாறு. வசனம் அதுதான் சொல்லுது. மனிதனால் இது கூடாத காரியம் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். நோவா நீதிமானாய் இருந்தபடியினால் தான் நோவாவால் பாவம் செய்ய முடியவில்லை. ஏனோக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் தான் அவனால் பாவம் செய்ய முடியவில்லை.
யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினால் தான் அவனால் பாவம் செய்ய முடியவில்லை. யோசேப்பு ஒருவேளை மனிதனாக இருந்திருப்பானே ஆனால் அவனால் துணிகரமாய் அந்த பாவத்தை செய்திருக்க முடிந்திருக்கும். அவன் எளிமையாய் பாவத்தில் விழுந்திருக்க முடிந்திருக்கும். அவன் நீதிமானா இருந்தபடியினால் தான் அவனால் பாவத்தை செய்ய முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனம், ஊழியத்தை குறித்ததான எச்சரிப்பு இது. இதை காண்கிற யாவருக்கும் ஒரு எச்சரிப்பு இது. உன் வழியை நீ மாற்றிக்கொள். ஆடுகளுக்கு விளைக்கிறையும் கொடுத்தவர் அவர். அந்த ஆடுகள் எல்லாம் அவருடையது. ஆடுகளை வழிவிலக பண்ணுவாயானால் நிச்சயமாய் உன்னை அடிப்பார். அவர் ஒருபொழுதும் யோசிக்கவே மாட்டார். ஜாக்கிரதை, ஒப்புக்கொடு, மன்றாடு, முறையீடு. அவர் உனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து கடந்து வந்ததான இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சுவாமி. என் தேவன் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருடைய செவிகளில் கேட்க வேண்டும் என்று நீர் தீர்மானிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருடைய இருதயமும் உணர்வடையத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் இருதயத்தில் கடந்து போகட்டும் சுவாமி. மனங்கள் மாற்றப்படட்டும். திசை மாற்றப்பட்டிருக்கிறதான ஊழியங்கள் எல்லாம் உமக்கு நேராய், உம்முடைய பாதைக்கு நேராய் நேராக்கப்படட்டும் சுவாமி. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.